வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே துபாயில் வந்து சர்ச்சு, அதுக்கப்புறமா வந்து டெம்பிள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலீஜியஸ் பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எதனால் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, ஏதாவது வந்து லைக் சீரியஸான சுச்சுவேஷனா, இல்லை வேறு ஏதாவது ரிலீஜியஸ் மேட்டரா, இல்லை அதர் எமிரேட்ஸில் வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேசஸ் எல்லாமே வந்து இன்னும் க்ளோஸாக தான் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து முழுக்க வந்து லைக் அஃபிஷியலாக வந்த நியூஸை வச்சு தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யுஏஇ பற்றியும், யுஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும், முக்கியமாக யுஏஇ இருக்க கம்பெனிஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெர்மனன்ட் க்ளோஷர் கிடையவே கிடையாது. டெம்பரவரியாக தான் இந்த க்ளோஷரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்த ஒரு ரிலீஜியன்ஸ் ஓரியன்டாகவும் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்களோட முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கேதரிங்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குமோ அதெல்லாம் வந்து யுஏஇ பொறுத்தவரை லைக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க இப்போதைக்கு இந்த டிசிஷன் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து வெறும் கிறிஸ்டின் சர்ச்சை மட்டும் தான் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஹிந்து டெம்பிளும் வந்து துபாயில் இருக்க ஹிந்து டெம்பிளையும் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குருத்வார் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக் கேதரிங் பிளேசஸையும் வந்து இங்கே துபாயில் வந்து அஃபிஷியலாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மாஸ்கில் போயிட்டு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துபாய் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் லைக் மாஸ்க் வெளியும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாஸ்க் வெளியே ப்ரேயர் பண்ணுறது வந்து லைக் நீங்கள் வந்து தவிர்க்கணும், அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, மாஸ்க் உள்ளே வந்து ப்ரேயர் பண்ண வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் வந்து மாஸ்க் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த டவுட் எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஷர் வந்து வெறும் துபாயில் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் எமிரேட்ஸில் இருக்க சர்ச்சு, அதுக்கப்புறமா ஹிந்து டெம்பிள் இதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து வெறும் துபாயில் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்க ஒரு நியூஸ் தான். ஸோ அதர் எமிரேட்ஸான ஷார்ஜா, ராசல் கைமா, அதுக்கப்புறம் அபுதாபி, ஸோ அங்கே இருக்க லைக் ரிலீஜியஸ் பிளேசஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் வந்து இருக்குது. ஒரு எமிரேட்ஸில் வந்து ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதே ரூல்ஸ் தான் அதர் எமிரேட்ஸில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து இந்த ரிலீஜியஸ் பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு வந்து லைக் இது வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் பர்சனலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைக் ஈஸ்டர் வந்து வரப்போகுது, அதுக்கப்புறமா வந்து April 14 வந்து தமிழ் வருஷ பரப்பு இருக்குது, அதுக்கப்புறமா வந்து விஷு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து கேதர் ஆவாங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டும் கூட அவங்க வந்து இந்த க்ளோஷர் வந்து பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து லைக் நம்ம இங்கே வந்து நார்மல் லைஃப் வந்து போயிட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து இந்த மாதிரியான டிசிஷன் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ நம்மளோட நார்மல் லைஃப்பில் வந்து போயிட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிளேஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெம்பரவரியாக வந்து க்ளோஸ் பண்ணாமல் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிலீஜியன்ஸ் வைஸாக வந்து நிறைய விஷயங்கள் போடுறாங்க. ஸோ அது யாருமே வந்து பார்த்து எந்த ஒரு லைக் ஒரு முடிவுக்கும் வந்து வர வேணாம். இப்போ இங்கே யூஏயில் வந்து என்ன சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி வந்து மாஸ் கேதரிங் லைக் அதுக்கப்புறமா வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க இந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லைக் அங்கே சர்ச்சில் இருக்கவங்களும் சரி, கோயிலில் இருக்கவங்களும் சரி, அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எங்களுக்கு வந்து 100% ஓகே, பிகாஸ் நீங்கள் சேஃப்டிக்காக தான் எடுக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கேதரிங் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து அவங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிட் டைமில் வந்து அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த குட் ஃப்ரைடேக்கு அதுக்கப்புறம் அவங்களோட லைக் கேதரிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட லைக் சர்ச்சில் இருக்க ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் கிட்ட வந்து கேட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாஸில் வந்து கலந்துக்கணும் ஆன்லைன் மூலியமாக
அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா வந்து வேறு யாராவது வந்து இந்த மாதிரி துபாயில் வந்து சர்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்து டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐ எம் சைனிங் ஆஃப்.